எங்களுக்கு நீங்க இப்படி ட்ரா பண்ணிட்டு முன்னுக்கு இந்த ட்ரா பண்ணிட்டு ஒரு ஒரு 4-5 என்ட்ரி கன்ஃபர்மேஷன் காட்டுங்களேன். அதுதான் முக்கியமா. கொஞ்சம் மற்ற சாட் எல்லாம் ஓகே, ஓரளவு நாங்க நீங்க போடுறதை வச்சு நாங்க சரியா கீறுறோம். இந்த இதுதான் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன்ல நாங்களோட பிரச்சனை இருக்கு. அதை கொஞ்சம் காட்டுனீங்கன்னா பெட்டரா இருக்கும். பிரதர் அப்படி காட்டுற நேரமா தான் இருக்கா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை குரூப்ல போட்டு விடுங்க. ஓகே ப்ரோ, ரைட். இதை ஒரு ஹையா மார்க் பண்றோம். இது ஒரு ஹை, இது ஒரு லோ. இது 1 hour ஓட பிளாக் என்ன. சரி, இப்ப இதுல என்ன நடந்திருக்கு என்ற பண்பு பார்க்க போறோம். இப்ப இது ஒரு 1 hour சார்ட். அப்ப மார்க்கெட் முதலாவது இந்த ஓட பிளாக் ஃபிகர் ஆயினது இந்த இடத்துல. இப்ப நாம இதுல என்ன செய்வோம், இந்த இடத்துல ஃபிகர் ஆகின உடனே 5 minutes இது மாற்றுவோம். என்ன மாத்திட்டு சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் நடக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீங்க இதுல எந்த புல் பேக் எடுக்குங்க தெரியாது. நான் எடுக்க வேண்டாம், கட்டாயம் மேஜர் புல் பேக் தான் எடுப்பேன். என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரி, இப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கீங்க, சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் நடந்துருக்கீங்க. இப்போ இது வரைக்கும் ஓட பிளாக் கொண்டு நம்ம மார்க் பண்ணிட்டு எர்ந்து எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். இதில் பார்க்கும்போது 5 minutes ஓட பிளாக் எடுத்துருக்கனால் இதை ஒரு ஓட பிளாக்கை நாம் எடுப்போம். இதுக்கு எந்த ஓட பிளாக்கும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் பார்த்து நீங்க என்ட்ரி கொண்டு எடுக்க வெளிக்கிடும் போது மார்க்கெட் இதுல இருந்தோ அல்லது கொஞ்சம் மேலுக்கு போயிட்டோ கீழே இறங்க போதானே. அப்ப திரும்புற இடம் எங்க இருந்து திரும்புது, ஓட பிளாக்ல இருந்து திரும்புதா, என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். சரியா, ரைட். அதை பார்த்துதான் நீங்க எடுக்கணும். இப்போ 1 hour மாத்தி பார்க்கணும். 1 hour மாத்தி இப்போ மார்க்கெட் இதுல திரும்ப போதால் 1 hour ஓட பிளாக்ல இருந்து வருதா அல்லது என்ன மாதிரி செய்யுது என்றதை பார்க்கணும். இதுல இருக்கிற இந்த ஓட பிளாக்கை நீங்க எடுத்தீங்க என்றால் 1 hour இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல வர ஓட பிளாக், மேலுக்கு எல்லாம் வேற ஓட பிளாக் எல்லாம் இருக்கு. சரியா, இதையும் சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கொள்றானே என்ன போகுது. இப்ப பார்ப்போம். மார்க்கெட் அப்படி டிரெக்டா கீழே வருது. அந்த ஓட பிளாக்கையும் உடைச்சிட்டு கீழுக்கு வருது. இப்ப இது உடைச்சதுக்கு அப்புறம் இந்த இடம் எங்க இருந்து திரும்பிருக்கு என்றதை செக் பண்ணணும். நீங்க இது 5 minutes ஓட பிளாக்ல திரும்பிருக்கா அல்லது 1 minutes ஓட பிளாக்ல திரும்பிருக்கா என்று செக் பண்ணணும். சரி, ரைட். இப்ப இதுல நீங்க என்ட்ரி ஒன்று எடுத்துருப்பீங்க. ஆனா இந்த ஓட பிளாக் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிருக்கு. நம்ம இதுல என்ட்ரியை போட்டு இந்த மாதிரி தான் செட் பண்ணிருப்போம். என்ன இதை ஃபிகர் ஆகின உடனே நமக்கு என்ட்ரி எந்த ஃபிகர் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்போம். லிமிட் ஓட போட்டு ஸ்டாப் லாஸ் நீங்க மிச்சம் பக்கத்துல வச்சிருந்தீங்க என்றால் உங்களுக்கு இது அடிச்சிருக்கும். அல்ல இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருந்தால் அடிச்சிருக்காது. இப்ப என்ன நடந்தது நமக்கு இதுல ஸ்டாப் லாஸ் பட்டி. இப்ப எல்லாரும் முடிவு கொண்டு எடுக்கிற சரி வரா, நம்ம இந்த எடுவோல மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு முடிவு கொண்டு எடுக்கிற. சரியா, அப்படி இல்லாம என்ன செய்யணும்டா, இதுல ஸ்டாப் லாஸ் பட்டது பிறகு அடுத்த என்ட்ரி குடிக்கிறதுலதான் நம்ம நோக்கம் என்ன வேணும் இருக்கணும். சரியா, அதனால இந்த இடத்துல நமக்கு இப்ப ஸ்டாப் லாஸ் ஒன்று பட போகுது தானே, இந்த இடத்துல பட்டுச்சு தானே. பட்டுத்து மறுபடியும் என்ன செஞ்சிருக்கி, 1 hour ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் மேல போக போது ரெடி ஆகுது. அப்ப நீங்க அடுத்த என்ன செய்யணும், இந்த லோவை பிரேக் பண்ணி வந்த பிறகு இதுல இருந்து மறுபடியும் என்ன செய்யணும், கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுக்க வெளிக்கிறோம். சரியா, அப்ப இந்த 1 hour ஓட பிளாக்ல முதலாவது மார்க்கெட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கி, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கி. அப்ப கன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்து 5 minutes ஓட பிளாக் ஒன்று நம்ம கிடைச்சி எடுத்தோம். அதை என்ன செஞ்சது, ஃபெயில் ஆகினது. இதுல நமக்கு ஸ்டாப் லாஸ் பட்டிருந்தாலும் பரவாயில்ல,
இப்ப இந்த ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் என்ன செஞ்சு, அதாவது இந்த இடத்துல இருந்து லோவில இருந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழுக்கு வந்துருக்கு. அதனால 5 மினிட்ஸுக்கு மாற்றுவோம். கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஓட பிளாக் ரிகர் ஆகின உடனே நாம் என்ன செஞ்சிருப்போம், 5 மினிட்ஸுக்கு மாறிட்டு சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் நடக்குதா என்று சொல்லி நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கி, சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் நடந்திருக்கி. இந்த இடத்துல மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கி, எடுக்கலையா? இல்லைங்க அவங்களோ இருக்குங்க. எடுத்துக்கு தானே. ஆமாம், அந்த ஒயிட் கலர் ஹேண்டில் மேலே போய் கீழே வந்திருக்கு. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கேனே. இப்ப இனிமேல் நாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பயப்படணும் என்ற தேவைப்பாடு இல்லை. இப்ப இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போனது பிறகு இதுல ஏதாச்சும் ஒரு ஓட பிளாக் என்று பார்க்க போனோம் என்றால் தேவலுக்கு போட இந்த மேல ரெட் கலர் சொல்லுங்க. இந்த அதுக்கு மேல வர்றது ஓட பிளாக் வராதா? எதை கேட்குங்க? இதுவா? நீங்க ஓட பிளாக் மார்க் பண்ணிக்கிற மேல இருக்கிற ரெட் ஹேண்ட் மார்க்கெட் இப்படி போய் இதுல ஒரு ஃபுல் பேக்கை கொடுத்து மறுபடியும் இதுல ஒரு ஃபுல் பேக்கை கொடுத்து இப்படி போய் மார்க்கெட் மறுபடியும் ஒரு ஃபுல் பேக்கை கொடுத்து போகுது. சரியா? அப்ப கீழுக்கு இருந்து இருக்கிற ஃபுல் பேக்ல இருக்கிற முதலாவது ஓட பிளாக் தான் எடுக்கணும். இந்த ஏரியாவுக்குள்ள எந்த ஓட பிளாக்குமே இல்லை, இதுலயும் ஓட பிளாக் இல்லை, இதுல மிட்டிகேட் ஆகிருக்கு எல்லாமே, அதாவது ஃபேவலி கேப் இல்லை. இந்த ஏரியாவுல சின்ன கேப் ஒன்று ஜூம் பண்ணி தான் தெரியும். இந்த ஏரியாவில் சின்ன கேப் ஒன்று இருக்கு. அப்ப இதே கூட இருக்கிற ஓட பிளாக் எடுத்திருக்கேன். விளைந்தவரை அடியிலிருந்து முதலாவது ஓட பிளாக் தான் எடுக்கணும். ஓகே ப்ரோ. இப்ப நம்ம மார்க் பண்ணி இந்த ஓட பிளாக் என்ன செஞ்சு மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆகிருக்கேனே. அப்ப இதுலயே நம்ம டிரெக்டா எம்பி கொண்டு போட்டுருக்கோம். இப்ப நமக்கு இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ல வரணும்ன்றது. இது பாருங்க, ஒரே கேண்டில் அதை அடிச்சிருக்கேன். இந்த லிக்விடிட்டியை அடியோட போகுது மார்க்கெட். இப்ப இதை உடைச்சா பிஓஐ சென்று மார்க்கெட் வலிக்கிறோமே.